அதிமுக தனித்து நின்றால் 94 தொகுதி ஜெயிக்கும் சார். 94. ஆமா, அது எப்படின்னு தெரியல. ஏற்கனவே 76 ஜெயிச்சார்ல, கூட்டணி வச்சு. அப்ப கூட்டணி இல்ல, பாமக இருந்துச்சுல்ல, பாமக இருந்தது, பிஜேபி இருந்தது, அதுல 76. ஆமா. அப்ப இப்போ வந்து 96 இவர் மட்டும் 94, இவர் மட்டும் அதிமுக 94. அதே பாமக நாம் தமிழர் கட்சி கூட்டணி வச்சா எவ்வளவு தெரியுங்களா? தனித்து 140 தொகுதி ஜெயிக்குமா அதிமுக. ஆமா. அப்பனா ஏன் 11 முறை தோத்தா? எது சார்? அது என்ன கேட்குறேன், 10 முறை தோத்து ஏன் அவ்வளோ தனிச்சு நிற்கிறவன் வந்து ஏன் தைரியமாக நிற்கல? நான் என்ன கேட்குறேன், தோத்துட்டு போ, தோத்தாலும் நாங்கள் ஜனநாயகத்தை நிலைப்படுத்துவதற்கு அராஜக திமுகவை எதிர்த்து விக்கிரவாண்டியில் தோல்வியை சந்தித்தோம். ஜனநாயகத்தை நிலைப்படுத்துவதற்கு எதிர்கட்சியில் பங்காளி ஈரோட்டில் தோத்தன்னு சொல்லிட்டு போ. ஏன் வந்து ஒய் ஷுட் அவங்களுக்கு வந்து தயக்கம்? இல்லை, இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, 11 முறை தோத்த 10 + 2 அப்படி கூட்டினா 12 ஆயிடும்ல. அதனால அது குறைக்கிறாரு. எதுக்குன்னா அப்படி வெற்றி பெற தோல்வியா சந்திக்கட்டு, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. அதான் ஒரு ஜனநாயகம். அது எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தனியா நின்று 96 ஜெயிப்பான், 140 சீட்ல 94 தொகுதி நடத்திய சர்வே சொல்லுது சார். இங்க எனக்கு தெரிய ஒரு ஆள் சர்வே நடத்துறான் சார். அந்த ஆள் நம்ம கூட உட்காந்து பேசுவார். அவர்லாம்